அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 2.6 கோடி ரூபாய் பணம் மாயமாகி உள்ளதாகவும், இது கட்சி கணக்கில் வராத எந்த வழியில் வந்தது என்பதற்கு ரசீது இல்லாத பணம் ஆகும் என்றும், இதனால் போலீசாரிடம் புகார் தர பாரதிய ஜனதா கட்சி தயக்கம் காட்டி வருகிறது என்று டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் 8 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது. இதற்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடந்து முடிந்தது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 5 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 தொகுதிகளில் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சி வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி அரசு என்ற பேச்சு இல்லாமல் மெஜாரிட்டி அரசு என்ற பேச்சை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. 31 டிசம்பர் 2008 அன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு வானில் நிலாவும் வெள்ளி கிரகமும் மிக அருகில் தெரிவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும், இதை அனைவரும் பார்க்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். ஏர் இந்தியாவில் பயணம் செய்பவர்களுக்கு பயண கட்டணம் மிக குறைவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், அது 35% 82% வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சென்னையிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு 35% குறைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் டீசல் விலைகளை மேலும் குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு முரளிதரா தெரிவித்ததாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசு ஊழியர்களுக்கு 253 கோடி ரூபாய் பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டதாக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் அறிவித்ததாக சென்னையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் சென்னையில் உள்ள கூவம் ஆற்றை தெளிந்த நீரோடையாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுவதாக கூறியிருக்கிறார். இதற்பற்றி தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில், உலக வங்கி மற்றும் சாய்பாபா டிரஸ்டுடன் இணைந்து கூவத்தை சுத்தப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியலிடம் கேட்டபோது, எல்லாவற்றையும் சத்ய சாய்பாபாவிடமே நாட்டை கொடுத்து விடலாம் என்றும், அவர் தமிழகத்தின் முதல் மந்திரியாக ஆவதற்கான அனைத்து தகுதியும் இருப்பதாக கூறினார்கள். பாலிடெக்னிக் தொடங்க ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற வங்கியில் 25 லட்சம் பணம் செலுத்தியதாக போலி ரசீது தயாரித்து மோசடி செய்த முன்னாள் பாமக எம்பி துரைக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அவருக்கு உடந்தையாக இருந்த இந்தியன் வங்கியின் முன்னாள் மேலாளர் உள்பட 3 பேருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் அதிமுக வேட்பாளர் முத்துராமலிங்கத்தை கடத்தி சென்று கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக தனக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வன்முறை மூலம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை என்றால் குறைந்தபட்சம் எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல்வர் கருணாநிதி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருமங்கலம் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ திரு சாமி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்பட 100 பேர் மீது வழக்குகள் தொடர்ந்தப்பட்டிருப்பதாகவும் திருமங்கலத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியலிடம் கருத்து கேட்டபோது, திருமங்கலத்தில் அதிமுகவினர் அனைவருமே கைது செய்துவிட்டு தேர்தலை மிக சிறப்பாக நடத்தலாம் என்றும், மக்களை கைது செய்யாமல் இருந்தால் சரி என்று கிண்டலாக கூறினார்கள். திருமங்கலம் தேர்தலில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டதற்காகவும்
இது போன்ற ஒரு செயல் இதுவரை நடந்ததில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவிடம் புகார் தெரிவித்ததாக மதுரையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த பொதுத் தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி தனி பெரும்பான்மையிடம் ஆட்சியை பிடித்துள்ளதாக டாக்காவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அலாஸ்கா ஆளுநர் சாரா பாலின் மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதில் என்ன விசேஷம் என்றால், பிரிஸ்டலுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் தனது பள்ளிக்கூட நண்பரான லெவிலி ஜான்சன் அவரை காதலித்து வருகிறார் என்பதும் கல்யாணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்துள்ளார் என்றும் அதை அப்போது சாரா பாலின் துணை எதிர் போட்டியாளர் அறிவிக்கப்பட்ட போது தனது மகள் கர்ப்பமாக இருப்பதை சாரா பாலின் வெளிப்படையாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 30 டிசம்பர் 2008 பிற்பகல் 2:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் வங்கக்கடலில் ஒரு மேகம் அந்தமானுக்கும் இலங்கைக்கு நடுவில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இது இன்னும் ஓரிரு நாளில் கிட்டே வருமா இல்லையா என்பது ஒரு படங்களில் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.